முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் தீவிரவாத தாக்குதல் நடத்தியது யார்? இஸ்ரேல் ஆஸ்திரேலியா பிரதமர்களிடையே மோதல். ஆஸ்திரேலியாவின் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என நெதன்யாகுவிற்கு நெத்தியடி கொடுத்த பிரதமர் அல்பனீஸ். டிஸ்னி பிளஸ் விளம்பரத்தில் தர்பூசணி சின்னம் தங்களை அவமதிக்கும் செயல் என இஸ்ரேல் கொந்தளிப்பு. இஸ்ரேலுக்கு எதிரான போர்க்குற்ற தண்டனைகள் எந்த மாற்றமும் இல்லை என அறிவித்த சர்வதேச நீதிமன்றம். நெதன்யாகு உள்ளிட்டவர்கள் மீதான நடவடிக்கைகள் உறுதி, ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். சர்வதேச நீதிமன்றம் திட்டவட்டம். மீண்டும் சர்வதேச அரங்கில் மாபெரும் அவமானத்தை சந்தித்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா. பாலஸ்தீனத்தில் நிற்கும் ஒவ்வொரு இஸ்ரேலியரும் ஆக்கிரமிப்பாளர்களே. உலகின் 164 நாடுகள் ஆதரவுடன் ஐநாவில் நிறைவேறிய தீர்மானம். பாலஸ்தீனியர்களின் சுய நிர்ணய உரிமையை யாரும் பறிக்க முடியாது என சூளுரை. உலகம் முழுவதும் விடாமல் துரத்தும் பாவங்கள். இஸ்ரேல் ராணுவ அதிகாரி மீது இத்தாலியில் வழக்கு பதிவு. இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்கள் எங்கு சென்றாலும் நடவடிக்கை. காசாவின் உள்நாட்டு பாதுகாப்பு தங்களிடமே இருக்கும். எல்லை பாதுகாப்பை மேற்கொள்ள நட்பு நாடுகளுக்கு மட்டுமே அனுமதி. மீண்டும் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திய ஹமாஸ். ஹமாஸ் ஆயுத பிரிவு கமாண்டர் படுகொலையில் பெரும் சர்ச்சை. அமெரிக்கா இஸ்ரேலிடையே கடும் கருத்து வேறுபாடு. நெதன்யாகு மீது உச்சகட்ட கோபத்தில் ட்ரம்ப். இரவு நேரங்களில் வந்து நிலத்தை கொள்ளையடிக்கும் இஸ்ரேல் திருடர்கள். தங்கள் நிலங்களில் விடிய விடிய கண் விழித்து பாதுகாக்கும் பாலஸ்தீனியர்கள். உலகில் எங்கும் நடைபெறாத விசித்திர சம்பவங்கள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பாலஸ்தீன தனிநாட்டை ஆஸ்திரேலியா அங்கீகரித்ததால் தான் அங்கு யூதர்களுக்கு எதிராக தாக்குதல் நடைபெற்றது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்த கருத்திற்கு ஆஸ்திரேலியாவில் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. தாக்குதல் குறித்து நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இதில் இஸ்ரேல் தலையிட தேவையில்லை என பிரதமர் அல்பனீஸ் கடும் பதிலடி கொடுத்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் யூத சமூகத்தினரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 15 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாலஸ்தீன தேசத்தை ஆஸ்திரேலியா அங்கீகரித்ததுடன் தாக்குதலை தொடர்புபடுத்தி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கருத்து தெரிவித்திருந்தார். யூத இனத்தவருக்கு எதிரான தாக்குதலில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் எண்ணெய் ஊற்றுவதாக நெதன்யாகு குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேல் பிரதமரின் இந்த கூற்றை ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸ் வன்மையாக மறுத்துள்ளார். ஒரு நாட்டின் உள்நாட்டில் நடக்கும் பிரச்சினைகளை வெளியுறவு கொள்கையுடன் தொடர்புபடுத்தி பேசக்கூடாது என்று நெதன்யாகுவிற்கு அவர் பதில் அளித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமரின் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ள அவர் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை அரசியல்படுத்தக்கூடாது என்றும் கூறியுள்ளார். நடைபெற்ற சம்பவம் குறித்து ஆஸ்திரேலிய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இஸ்ரேல் பிரதமரின் கூற்றுக்கு ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். நடைபெற்ற தாக்குதல் குறித்து ஒரு அரசாங்கம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதனை சம்பந்தம் இல்லாமல் பாலஸ்தீன தேச அங்கீகாரத்துடன் இஸ்ரேல் பிரதமர் தொடர்புபடுத்தி பேசியுள்ளது கடும் விமர்சனங்களை பெற்று வருகிறது. கிறிஸ்துமஸ் விளம்பரத்தில் பாலஸ்தீன ஆதரவு குறியீடு இருந்ததால் ஆக்கிரமிப்பு நிர்வாகம் அதிர்ந்து போயுள்ளது. டிஸ்னி பிளஸ் நிறுவனம் A Lifetime of Stories என்ற பெயரில் வெளியிட்ட 2025 கிறிஸ்துமஸ் விளம்பரத்தில் ஒரு சிறிய காட்சி குறியீட்டால் சர்ச்சைக்கு உள்ளானது. அந்த விளம்பரம் ஒரு சிறுமி வளர்ந்து பெரியவளாக மாறும் வாழ்க்கை பயணத்தை காட்டுகிறது. அவள் குழந்தை பருவத்தில் டிஸ்னி படங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளை ரசிப்பதிலிருந்து தொடங்கி பின்னர் தன் குழந்தைகளுடன் அதே அனுபவத்தை பகிர்வது வரை காட்சிகள் நகர்கின்றன. குடும்பம், நினைவுகள் மற்றும் கதை சொல்லலின் பாரம்பரியம் ஆகியவை விளம்பரத்தின் மையக்கருவாக உள்ளன. ஆனால் அந்த விளம்பரத்தில் அந்த பெண் இளம் வயதில் பயன்படுத்தும் லேப்டாப்பில் ஒட்டப்பட்டுள்ள தர்பூசணி ஸ்டிக்கரை பெரும் விவாதமாக இஸ்ரேல் ஆதரவாளர்கள் மாற்றியுள்ளனர். இது பாலஸ்தீன ஆதரவை குறிக்கும் சின்னம் என கூறி டிஸ்னி பிளஸ் அரசியல் செய்தியை மறைமுகமாக சொல்ல முயல்கிறது என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். 1967 6 நாள் போருக்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் பாலஸ்தீன கொடியை வெளிப்படையாக பயன்படுத்துவதற்கு இஸ்ரேல் தடை விதித்த போது அதன் நிறங்களை ஒத்த தர்பூசணி பாலஸ்தீன ஒற்றுமையின் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது. 2023 அக்டோபர் 7க்கு பிறகு இந்த சின்னம் போராட்டங்களிலும் சமூக ஊடகங்களிலும் அதிகமாக காணப்படுகிறது. அந்த ஸ்டிக்கர் தயாரிப்பு நேரத்தில் சீரற்ற முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் என்றும் அதற்கு எந்த அரசியல் அர்த்தமும் இல்லை என்றும் டிஸ்னி பிளஸ் விளக்கம் அளித்துள்ளது. இந்த விளம்பரம் டிஸ்னியின் கதை சொல்லும் பாரம்பரியத்தையும் அதன் தலைமுறை தாக்கத்தையும் மட்டுமே கொண்டாடுகிறது என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நெதன்யாகு மற்றும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைவர்கள் மீதான போர்க்குற்ற நடவடிக்கைகளில் எந்த மாற்றமும் இல்லை என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சம்பட்டி அடி கொடுத்துள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பான போர்க்குற்ற விசாரணையை தடுக்க முயன்ற இஸ்ரேல் அரசின் சட்ட சவாலை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இதன் மூலம் காசா போரில் நடந்ததாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்பது உறுதியாகியுள்ளது. மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் காலன் மீது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ள கைது உத்தரவுகளும் தொடரும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு தொடங்கிய ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் நடைபெற்ற குற்றங்கள் தொடர்பான விசாரணை 2023 அக்டோபர் 7க்கு பிறகு நடந்த சம்பவங்களையும் உள்ளடக்கும் என சர்வதேச நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அமர்வு தீர்ப்பளித்தது. ஆகையால் இஸ்ரேலுக்கு புதிய அறிவிப்பு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என நீதிபதிகள் கூறினர். ஹமாஸ் தலைவர்களுக்கு எதிராகவும் சர்வதேச நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்தது.
ஆனால் அவர்கள் உயிரிழந்ததாக நம்பகமான தகவல்கள் வந்த பின் அதை திரும்ப பெற்றது. இஸ்ரேல் போர்க்குற்றங்களை முற்றிலும் மறுத்து ICCயின் அதிகார வரம்பை ஏற்க மறுக்கிறது. தனது இராணுவ நடவடிக்கைகள் கைதிகளை மீட்கவும் ஹமாஸை தோற்கடிக்கவும் எதிர்கால அச்சுறுத்தல்களை தடுக்கவும் மேற்கொள்ளப்பட்டவை என்றும் சர்வதேச சட்டத்திற்குள் தான் இவை நடந்தன என்றும் அது வாதிடுகிறது. இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் இந்த தீர்ப்பை சர்வதேச சட்டம் என்ற பெயரில் மேற்கொள்ளப்படும் அரசியல் என விமர்சித்துள்ளது. இந்த தீர்ப்பு மனிதாபியமான உதவிகளை தடுப்பது மற்றும் பொதுமக்களை திட்டமிட்டு தாக்குவது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நெதன்யாகு மற்றும் காலன் மீது விசாரணை தொடரும் என்பதை உறுதி செய்கிறது. இஸ்ரேலுக்கு எதிரான சர்வதேச நெருக்கடிகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனத்தில் இருப்பது அப்பட்டமான ஆக்கிரமிப்பு. அவர்கள் அங்கிருந்து உடனே வெளியேற வேண்டும் என 164 உலக நாடுகள் ஆதரவுடன் ஐநாவில் தீர்மானம் நிறைவேறியுள்ளது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வெறும் 9 நாடுகள் மட்டுமே ஆதரவு தெரிவித்துள்ளன. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகளை கண்டித்தும் பாலஸ்தீன மக்களின் சுய நிர்ணய உரிமையை உறுதிப்படுத்தியும் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இயற்கை வளங்களை இஸ்ரேல் சுரண்டக்கூடாது என்றும் தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களின் சுய நிர்ணய உரிமையை உறுதிப்படுத்தும் தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பெரும்பான்மை நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. 164 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட 8 நாடுகள் எதிராக வாக்களித்தன. 9 நாடுகள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை. இந்த தீர்மானம் 2024 ஜூலையில் சர்வதேச நீதிமன்றம் வழங்கிய ஆலோசனை தீர்ப்பை மேற்கோள் காட்டுகிறது. அதில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ந்து இருப்பது சட்டவிரோதம் என கூறப்பட்டுள்ளது. பாலஸ்தீன மக்களின் சுய நிர்ணய உரிமையை வலியுறுத்தும் இந்த தீர்மானம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள இஸ்ரேல் குடியேற்றங்களை அகற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. பாலஸ்தீனத்தின் ஐநா தூதர் ரியாத் மன்சூர் இந்த தீர்மானத்தையும் அதற்கு கிடைத்த வலுவான சர்வதேச ஆதரவை வரவேற்றார். 2023 அக்டோபர் 8 முதல் காசாவில் நடைபெற்ற இஸ்ரேல் ராணுவ தாக்குதல்களில் 70,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததும் 1,71,000க்கும் அதிகமானோர் காயமடைந்ததும் இந்த தீர்மானத்தில் நினைவூட்டப்பட்டுள்ளது. மேற்கு கரையில் 1096 பேர் கொல்லப்பட்டு சுமார் 11,000 பேர் காயமடைந்துள்ளனர். 21,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதி மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட சிரியா கோலான் பகுதியில் இயற்கை வளங்களின் மீது பாலஸ்தீன் மற்றும் அரபு மக்களின் நிரந்தர உரிமை என்ற தலைப்பிலான இந்த தீர்மானம் சர்வதேச சட்டங்களின் நடைமுறையை மீண்டும் உறுதி செய்கிறது. பாலஸ்தீனியர்களின் இயற்கை வளங்களை இஸ்ரேல் சுரண்டுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அதற்கான இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. தொடர்ந்து நீடிக்கும் ஆக்கிரமிப்பு சூழலில் இந்த தீர்மானம் பாலஸ்தீன உரிமைகளுக்கு உலக சமூகம் ஆதரவாக பார்க்கப்படுகிறது. இனப்படுகொலையில் ஈடுபட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கு எதிராக இத்தாலியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் HRF என்ற மனித உரிமைகள் அமைப்பு இத்தாலியில் உள்ள நீதித்துறையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை உறுப்பினரான இஸ்ரேல் இட்ஸ்கியை எதிர்த்து குற்றவியல் புகார் ஒன்றை பதிவு செய்துள்ளது. காசா பகுதியில் நடைபெற்ற இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளின் போது போர்க்குற்றங்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை செயல்களில் அவர் ஈடுபட்டதாக HRF குற்றம் சாட்டியுள்ளது. இட்ஸ்கி தற்போது இத்தாலியில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து உலகளாவிய அதிகார வரம்பு என்ற கொள்கையின் கீழ் இந்த புகார் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச மற்றும் இத்தாலிய சட்டங்களின்படி தனது நிலப்பரப்பில் இருக்கும் கடுமையான சர்வதேச குற்றங்களில் சந்தேகிக்கப்படுபவர்களை விசாரித்து வழக்கு தொடர்வது இத்தாலியின் கடமை என HRF வலியுறுத்தியுள்ளது. கிவாடி பிரிகேடின் 432வது பட்டாலியனில் இட்ஸ்கி பணியாற்றியதாகவும் குடியிருப்புகள் அளித்தல், பொதுமக்கள் வசிக்கும் பள்ளிகளை அகதிகள் தங்குமிடங்களாக இருந்தபோதும் ஆக்கிரமித்தல், சட்டவிரோத கைது மற்றும் பாலஸ்தீன குடிமக்களை அவமதித்தல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக HRF கூறுகிறது. இந்த செயல்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களாகவும் இனப்படுகொலைக்கு சமமானதாகவும் இருக்கலாம் என HRF வாதிடுகிறது. 2025 செப்டம்பரில் ஐநா வெளியிட்ட கண்டறிதல்களையும் மேற்கோள் காட்டி காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை நடத்தி வருவதாக HRF குறிப்பிடுகிறது. இட்ஸ்கி இத்தாலியை விட்டு தப்பிச் செல்லக்கூடிய அபாயம் உள்ளதால் முன் விசாரணை காவல், பயண ஆவணங்கள் பறிமுதல் செய்தல், ஆதாரங்களை பாதுகாத்தல் போன்ற அவசர நடவடிக்கைகளை HRF கோரியுள்ளது. காசா இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மனித உரிமை அமைப்புகள் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாகவே இத்தாலியில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச விசாரணை மற்றும் கைது நடவடிக்கை அச்சம் காரணமாக இஸ்ரேலிய ராணுவத்தினரும் அரசியல்வாதிகளும் பெரும்பாலும் வெளிநாடு பயணங்களை தவிர்த்து வருகின்றனர். காசாவின் உள்நாட்டு பாதுகாப்பு தங்களிடம் மட்டுமே இருக்கும் என்றும் எல்லை பாதுகாப்பை நட்பு நாடுகள் மேற்கொள்ளலாம் என்றும் ஹமாஸ் மீண்டும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. காசாவின் போருக்கு பிந்திய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஹமாஸ், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே கருத்து வேறுபாடுகள் தீவிரமடைந்துள்ளன. காசாவின் உள்நாட்டு பாதுகாப்பு முழுமையாக பாலஸ்தீனியர்களின் கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு படைகளின் பங்கு எல்லை கண்காணிப்பிற்கு மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச பாதுகாப்பு படையில் சில நாடுகள் பங்கேற்பதை இஸ்ரேல் கடுமையாக எதிர்க்கிறது. துருக்கி மற்றும் கத்தார் போன்ற நாடுகள் எந்தவிதமான சர்வதேச படையிலும் இருக்கக்கூடாது என்பதில் இஸ்ரேல் பிடிவாதமாக இருக்கிறது. இந்த நாடுகள் பங்கேற்றால் ஹமாஸ் காசாவில் மேலும் வலுப்பெறும் என்றும் ஆயுத நீக்கம்
புகலிடம் போன்ற முயற்சிகள் பாதிக்கப்படும் என்றும் இஸ்ரேல் கருதுகிறது. பல அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுடன் இணக்கமான உறவை பேணி வரும் நிலையில் இவ்விரு நாடுகள் மட்டுமே சற்று கடினமான நிலையை மேற்கொண்டு வருவது இதற்கு காரணமாக இருக்கிறது. மேலும் அமெரிக்க ஆதரவுடன் முன்வைக்கப்பட்டுள்ள காசா திட்டத்தின் அடுத்த கட்டத்திற்கு நகர தயாராக இருப்பதாகவும், ஆனால் அதற்கு முன் காசாவில் வைத்திருக்கும் கடைசி கைதியின் உடல் திருப்பி வழங்கப்படும் என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளது. ஆனால் சமாதான உடன்படிக்கையின் எந்த ஒரு அம்சத்தையும் இஸ்ரேல் இதுவரை முழுமையாக பின்பற்றவில்லை. ஹமாஸின் அரசியல் பிரிவின் உறுப்பினர் ஹுசாம் பத்ரான், ஹமாஸ் நட்பு நாடுகள் மட்டுமே ஏதேனும் சர்வதேச படையில் இடம்பெற வேண்டும் என்றும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் முற்றிலும் விலக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். காசாவின் உள்நாட்டு பாதுகாப்பு பாலஸ்தீனியர்களின் பொறுப்பாகவே தொடர வேண்டும் என்றும், நட்பு நாடுகளின் படைகள் காசா இஸ்ரேல் எல்லையை கண்காணிப்பதற்கே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் ஏற்கனவே ஒரு சர்வதேச படை செயல்பட்டு வருவதாகவும், பேச்சுவார்த்தைகள் தொடரும் நிலையில் மேலும் சில நாடுகள் இதில் சேரக்கூடும் என்றும் கூறினார். மேலும் கஸ்ஸாம் பிரிகேட்ஸ் மூத்த தலைவரான ரயீத் சத் படுகொலை மூலம் சமாதான உடன்பாட்டை இஸ்ரேல் மீறியதா என்பதை அவரது நிர்வாகம் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மொத்தத்தில் காசாவில் எதிர்கால பாதுகாப்பு ஆட்சி, ஆயுத நீக்கம் மற்றும் சர்வதேச பங்கேற்பின் வரம்பு போன்ற விஷயங்களில் இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை. கருத்து வேறுபாடுகளை கடந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹமாஸ் கமாண்டர் ரயீத் சத் படுகொலையால் இஸ்ரேல் மீது அமெரிக்கா கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தான் தோன்றித்தனமான நடவடிக்கைகளால் அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் எதிர்ப்புகளை சம்பாதித்து வருகிறார் நெதன்யாஹூ. ஹமாஸ் ஆயுத பிரிவு கமாண்டர் ரயீத் சத் படுகொலையால் ட்ரம்ப் நிர்வாகம் அதிருப்தியில் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஹமாஸ் ஆயுத பிரிவான கஸ்ஸாம் படையின் மூத்த தளபதி ரயீத் சத் கொலை செய்யப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய ஆலோசகர்கள் கடும் கோபத்துடன் எதிர்வினை தெரிவித்ததாக இஸ்ரேல் அரசியல் விமர்சகர் நவ்ம் பார்னியா கூறியுள்ளார். ஆக்சியஸ் ஊடகம் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் இந்த கொலைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூவை குறிவைத்து ட்ரம்பின் அணியினர் அவமானகரமான விமர்சனங்களை எழுப்பியதாக அவர் தெரிவித்துள்ளார். காசா நகரில் சனிக்கிழமை நடைபெற்ற இஸ்ரேல் விமான தாக்குதலில் ரயீத் சத் உயிரிழந்ததாக ஹமாஸ் தலைவர் கலீல் அல் ஹையா உறுதிப்படுத்தினார். இந்த தாக்குதலை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. ரயீதை பல ஆண்டுகளாக குறிவைத்து வந்ததாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. ஆனால் இந்த கொலைக்கு இஸ்ரேல் அளித்த விளக்கங்கள் அர்த்தமற்றவை என அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாக பார்னியா குறிப்பிட்டார். 2 இஸ்ரேல் வீரர்கள் காயமடைந்த சாலையோர குண்டுவெடிப்பு சம்பவத்தை காரணமாக காட்டி இந்த தாக்குதல் நியாயப்படுத்தப்பட்டாலும் அமெரிக்க அதிகாரிகள் இதை தேவையற்றதும் நிலைமையை குழப்புவதுமாக கருதினர். இந்த நடவடிக்கை அமெரிக்க நிர்வாகத்துக்கே அனுப்பப்பட்ட அரசியல் செய்தி என ட்ரம்பின் ஆலோசகர்கள் நினைப்பதாக பார்னியா கூறினார். மேலும் இந்த தாக்குதல் வாஷிங்டன் அனுமதியுடன் நடத்தப்படவில்லை என இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. காசா சமாதான ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்துக்கான பேச்சுவார்த்தைகளை ட்ரம்ப் முன்னெடுக்க விரும்பும் நிலையில் நெதன்யாஹூவின் நடவடிக்கைகள் அதற்கு தடையாக அமையும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் இறுதியில் ட்ரம்ப் நெதன்யாஹூ சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளதுடன் அந்த சந்திப்பு கடினமாக இருக்கும் என்றும், இரு தலைவர்களுக்கிடையேயான உறவுகள் பதற்றமான நிலையில் உள்ளன என்றும் பார்னியா தெரிவித்துள்ளார். மேற்கு கரையில் இஸ்ரேலிய நிலத்திருடர்கள் இரவு நேரங்களில் வந்து நிலத்தை ஆக்கிரமிப்பதை தடுப்பதற்காக பாலஸ்தீனியர்கள் விடிய விழித்திருந்து தங்களது நிலங்களை பாதுகாக்கும் வினோத நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. மேற்கு கரையில் வசித்து வரும் மக்கள் மீது சட்டவிரோத யூத குடியேற்றவாசிகள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். தாக்குதல்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள பாலஸ்தீன மக்கள் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத யூத குடியேற்றவாசிகளுக்கு இஸ்ரேலிய ராணுவத்தினர் முழு ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றனர். ஆனால் எத்தகைய அடக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்ட போதும் தங்கள் நிலங்களை எளிதாக விட்டுக் கொடுப்பதற்கு பாலஸ்தீன மக்கள் தயாராக இல்லை. என்ன விலை கொடுத்தும் தங்கள் நிலத்தை பாதுகாப்பதில் அவர்கள் தீவிரமாக உள்ளனர். இதற்கு மேற்கு கரையில் உள்ள நூற்றுக்கணக்கான கிராமங்கள் சாட்சியாக உள்ளன. யூதர்களின் தாக்குதல்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள பாலஸ்தீன மக்கள் பாதுகாப்பு கமிட்டிகளை அமைத்து வருகின்றனர். இரவு நேரங்களில் கண் விழித்து தங்கள் கிராமங்களை பாதுகாக்கும் முக்கிய பணியில் இக்குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஹெப்ரான் நகரின் தெற்கில் அமைந்துள்ள அல் முஃபாஹரா கிராமத்தில் 22 குடும்பங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 230 நபர்கள் வசித்து வருகின்றனர். அருகில் உள்ள சட்டவிரோத குடியேற்றங்களில் உள்ள யூதர்கள் கிராமத்தின் மீது தாக்குதல்களை நடத்தி பாலஸ்தீன மக்களின் வீடுகளையும் நிலங்களையும் சேதப்படுத்தி வருகின்றனர். சிலர் தாக்குதல்களில் காயமும் அடைந்துள்ளனர். யூத குடியேற்றவாசிகளின் தாக்குதல்களில் இருந்து தங்கள் கிராமத்தை காப்பாற்றுவதற்காக மலைகள் பாதுகாப்பு கமிட்டி என்ற குழுவை இந்த கிராமத்தினர் உருவாக்கியுள்ளனர். இதில் ஏறத்தாழ 30 நபர்கள் உள்ளனர். கிராமத்தை ஒட்டியுள்ள குன்றின் மீது அமர்ந்து இரவு நேரங்களில் பாதுகாப்பு பணியை இவர்கள் மேற்கொள்வதால் இந்த பெயரை தேர்ந்தெடுத்துள்ளனர். சூரியன் மறைந்தவுடன் குன்றின் உச்சிற்கு சென்று பாதுகாப்பு பணியை தொடங்கும் இவர்கள் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை இப்பணியை மேற்கொள்கின்றனர். தங்களுக்குள் வேலைகளை சரிசமமாக பங்கிட்டுக் கொள்கின்றனர். சிலர் கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க மற்றவர்கள் உணவு தயாரிப்பிலும் தேநீர் தயாரிப்பிலும் ஈடுபடுகின்றனர். பாதுகாப்பு கமிட்டியின் செயல்பாடுகள் காரணமாக தங்கள் கிராமத்தின் மீதான தாக்குதல்கள் 80% குறைந்துள்ளதாக கிராமவாசிகள் கூறுகின்றனர். அத்துடன் கண்விழித்து கிராமத்தை பாதுகாக்கும் இவர்களின் தியாகத்தின் காரணமாக தாங்கள் நிம்மதியாக உறங்குவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். கிராமத்தை பாதுகாக்கும் இக்குழுவினருக்கு தங்கள் அன்பையும் ஆதரவையும் கிராம மக்கள் வழங்கி வருகின்றனர். உணவுகளையும் இனிப்புகளையும் வழங்குவது, பாதுகாப்பு பணியில் ஒத்தாசையாக இருப்பது, ஆதரவு வழங்குவது என தங்களால் இயன்ற உதவிகளை கிராம மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். ராணுவத்தின் முழு ஆதரவுடன் அக்கிரமத்தில் ஈடுபடும் யூதர்கள்
சந்தேகங்களுக்கு கிராமவாசிகள் தங்களின் உறுதியின் மூலம் தெளிவான பதிலை கொடுத்து வருகின்றனர். காலம் காலமாக வசித்து வரும் நிலத்தை யூதர்களிடம் ஒப்படைக்க முடியாது என்று கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தெளிவாகவே கூறுகின்றனர். நிலத்தின் மீது நேசமும் நீதியின் மீது நம்பிக்கையும் கொண்ட பாலஸ்தீன மக்களின் உறுதிக்கு ஓர் உதாரணமாக இந்த சின்னஞ்சிறு கிராமம் திகழ்கிறது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் தீவிரவாத தாக்குதல் நடத்தியது யார்? இஸ்ரேல் ஆஸ்திரேலியா பிரதமர்களிடையே மோதல். ஆஸ்திரேலியாவின் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என நெதன்யாகுவிற்கு நெத்தியடி கொடுத்த பிரதமர் அல்பனீஸ். டிஸ்னி பிளஸ் விளம்பரத்தில் தர்பூசணி சின்னம் தங்களை அவமதிக்கும் செயல் என இஸ்ரேல் கொந்தளிப்பு. இஸ்ரேலுக்கு எதிரான போர்க்குற்ற தண்டனைகள் எந்த மாற்றமும் இல்லை என அறிவித்த சர்வதேச நீதிமன்றம். நெதன்யாகு உள்ளிட்டவர்கள் மீதான நடவடிக்கைகள் உறுதி, ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம். சர்வதேச நீதிமன்றம் திட்டவட்டம். மீண்டும் சர்வதேச அரங்கில் மாபெரும் அவமானத்தை சந்தித்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா. பாலஸ்தீனத்தில் நிற்கும் ஒவ்வொரு இஸ்ரேலியரும் ஆக்கிரமிப்பாளர்களே. உலகின் 164 நாடுகள் ஆதரவுடன் ஐநாவில் நிறைவேறிய தீர்மானம். பாலஸ்தீனியர்களின் சுய நிர்ணய உரிமையை யாரும் பறிக்க முடியாது என சூளுரை. உலகம் முழுவதும் விடாமல் துரத்தும் பாவங்கள். இஸ்ரேல் ராணுவ அதிகாரி மீது இத்தாலியில் வழக்கு பதிவு. இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்கள் எங்கு சென்றாலும் நடவடிக்கை. காசாவின் உள்நாட்டு பாதுகாப்பு தங்களிடமே இருக்கும். எல்லை பாதுகாப்பை மேற்கொள்ள நட்பு நாடுகளுக்கு மட்டுமே அனுமதி. மீண்டும் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திய ஹமாஸ். ஹமாஸ் ஆயுத பிரிவு கமாண்டர் படுகொலையில் பெரும் சர்ச்சை. அமெரிக்கா இஸ்ரேல் இடையே கடும் கருத்து வேறுபாடு. நெதன்யாகு மீது உச்சகட்ட கோபத்தில் ட்ரம்ப். இரவு நேரங்களில் வந்து நிலத்தை கொள்ளையடிக்கும் இஸ்ரேல் திருடர்கள். தங்கள் நிலங்களில் விடிய விடிய கண் விழித்து பாதுகாக்கும் பாலஸ்தீனியர்கள். உலகில் எங்கும் நடைபெறாத விசித்திர சம்பவங்கள்.